வந்துட்டான் மாப்பிள்ள பக்கத்துல. யாரு? அதான் பரம. அருவாளோட பாஞ்சவன் கழுத்துல வீசுறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான். என்னையும் அவங்க கூட சேர்த்துக்கங்கடா, நாங்கள் நல்லா வீசுவோம்ல. அதுக்குள்ளயா? நாங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் வளரணும். என்னடா பாசு? நல்லா தானே மாப்பிள்ள வளர்ந்துருக்கோம். நம்மளாம் பெரிய ரவுடி ஆகணும்னா கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். என்னது? அதான் மாப்பிள்ள பழகம். அதான் நாங்க இருக்கோம்ல, அப்புறம் அது கவலைப்படுற? ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது. ஏன் சிஎம் ஆயிருங்களேன் பேசாம. அது என்னமா மாப்பிள்ள, சரக்கு சூப்பர். டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். குடிச்சா மூடிட்டு போங்களாண்டா. விழுந்து செத்துக்கிட்டு போயிடாத போ. நாங்கெல்லாம் எத்தனை சம்பவத்தை பார்த்துருப்போம். பாய். தம்பி, நீ ஜென்மத்தில் விட ஏன்டா? குடிச்சாலும் சரி குடிக்கலனாலும் சரி நம்ம லுக்கு இருக்கணும். நீ ஓட பேசுற, ஓடரை கொட்டுறவா முடியாதா? அங்க பார், ஒருத்தன் சைலண்டா உட்காந்து சரக்கடிச்சு இருக்கானே, அவன் யாருன்னு தெரியுமா? யாரா அவன்? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விட்டுருந்தியா பீலா, ஆத்தங்கரையில் இருந்த பரமனை போட்டு தள்ளிட்டான்னு. அவனை போட்டு தள்ள ஸ்கெட்சு போட்டவனே அவன் தான்டா. அவன் ஆர்டிஸ்டா? அப்ப என் மூஞ்சிய ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க சொல்லு போ. டேய், ஆரம்பத்திலே கடிச்சு என்னை டென்ஷன் பண்ணாரா? ஒரு ஃப்ளோவை என்ன சொல்ல சொல்லி விடுறா. சரி சொல்லு. அவன் தான் ரவி, கோட்டை ரவி. ராஜநாயகத்துக்கு எல்லாம் வந்தான். அவனா அவன்? ஆமாண்டா, அவனே தான். டேய், ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சு, கூட இருந்து குடி பறிச்சாதான் பெரிய. புதுசா குரூப் ஃபார்ம் பண்றியா? இங்க ஆடுறது நாங்களா தான் இருக்கணும், ஆடுறது நாங்களா தான் இருக்கணும். வால் கன்றதுக்காக நீட்டக்கூடாது, ஒட்ட நறுக்கிடுவேன். போ போ. ஆமா, யாருவன்? எதுக்கா அடிச்சான்? அடிச்சானா? திடீர்னு கூப்பிட்டான், திடீர்னு அடிச்சுட்டான். வாங்கின அடியில கைகாலெல்லாம் நடுங்கி போச்சு, அதான் சைலண்டா வந்துட்டேன். அவன் தான்டா பெருசோட பையன். அன்னைக்கு பவரை தேட வந்த அன்னைக்கு சைலண்டா நின்று இருந்தான் அவனா? ஏய், அவன் தொழில் பழகிறான்டா, பெருசுட்ட அப்ரண்டிஸா இருக்கான். இருக்கட்டும், இப்போதைக்கு என்ன அடிச்சான்? டேய், எதுக்கு நீ சிரிக்கிற? அன்னைக்கு நீ போதையில பேசுனத நான் தான் அவங்கிட்ட சொன்னேன். நீ என்னடா சொன்ன? பைத்திய கரப்பையில. இல்ல, நம்ம டீம்ல உன்னை விட எனக்கு ரேங்க் அதிகமா கிடைக்கும்ல, அதுதான். கூட இருந்தே குழி பறிச்சாத்தான் பெரிய ரவுடி ஆமனா சொன்னேன். எல்லாருக்கும் அட்வைசர் ஆயிட்டான் அவங்க அண்ணன், அதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல. டேய், எங்கடா போற? அவனுக்கு சரக்குல விஷத்தை வச்சு சாவடிக்க போறேன். உள்ள அடிச்சிருக்கிற வெஞ்சல் எடுத்துடாத. நானும் அப்ரெண்டிஸ் தான், ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடிச்சு போட்டேன். அதான் கற்றுக்கிட்டு இருக்கேன். காசு கொடுக்குறீல, நீ எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம். என்ன பண்ண போற? ரிவெஞ்ச் எடுக்க போறியா? அதான் அப்போ காசு கொடுக்குறான்ல, வாங்கிட்டு என்ன கொள்ள போறியா? டேய், உன்னை கொல்லணும்னு வந்துட்டேன். விட்டு போனா பசங்க என்ன அசிங்கமா நினைப்பாங்க. நீ சீனியரா, நான் ஜூனியரு, அப்ரெண்டிஸு. என்னெல்லாம் கொன்னா உனக்கு தான் சிங்கம். நீ கிளம்புடா. நீ ஓ வழியில போ, நான் ஏ வழியில போறேன். ஒரு நிமிஷம். என்னேண்டா தனியா கூட்டம் வந்த? இன்னொரு ஒன்று வெட்டியிருந்தா சின்ன பின்னமா கண்ட துண்டமா இருப்பேன்டா. அன்னைக்கு ஜூனியர் சீனியர் சமாதானம்லாம் பேசின, இன்னைக்கு என்னடானா என்ன வெட்டுறதுக்கு ஆளை கூட்டு வந்திருக்க, அதுவும் காட்டுற ரவிய. எதுவா இருந்தாலும் நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம். அதை விட இப்ப எது கூப்பிட்ட? முதல்ல நீ உன்னை தெரிஞ்சுக்க. நீ ஒரு அப்ரண்டிஸ், அட்லீஸ்ட் ஜூனியர் கூட கிடையாது. அப்ரண்டிஸா இருக்கவனுக்கு இவ்வளவு பெரிய கத்தியே இருக்க கூடாது. முதல்ல கீழே போடு. உன்னோட சீனியர் நானே வெறும் சின்ன கத்தி தான் வச்சிருக்கேன். அந்த கத்தியவே உன்ன மாதிரி அப்ரண்டிஸ் இருந்தவன்ட்ட கொடுத்துட்டு இன்னமும் தேடிட்டு இருக்கேன். அந்த கத்தியோட வரலாறு தெரியுமா உனக்கு?
உன்னோட கத்தி மாதிரி பெரிய கத்தியா இருந்த என்னோட கத்தி பல பேரை குத்தி குத்தி தேஞ்சு சின்ன கத்தியா போச்சு. அதனால இனி அந்த கத்தியால யாரையும் குத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஏன் அன்னைக்கு உன்னை குத்த வரும்போது கூட ஓசி கத்தி தான் வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு நீ மட்டும் சமாதானம் பேசாம இருந்திருந்தா நான் பெரிய தலைக்கட்டாயி கல்லா கட்டி இருப்பேன். ஆனா உன்னால 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 அந்த கத்திக்கே வாடகை கொடுக்க முடியாம அதையே காய்லாங்கடையில போட்டு ஒரு ஆப்பு கூட வழி இல்லாம ஒரு குவாட்டரும் கட்டிங்கும் போட்டு வெறும் மூத்தரமா போச்சு. அந்த சோகத்துல இருந்து வெளிவரதுக்கு 40 நாளா சுண்ட கஞ்சிய தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட என்ன அதுவும் சீனியரை நீ கொல்ல வர்ற. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு. அதெல்லாம் விடு. அன்னைக்கு நீ என்ன அசிங்கப்படுத்தினது ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிச்சு. என் அப்பனுக்கிட்ட வேற போட்டு கொடுத்துட்டேன். அவ வேற நாரா தரமா எனக்கு கேவலப்படுத்திட்டேன். போதில்ல வீட்டை நான் எல்லாமே சொல்லிட்டேன். ரவிக்கு வேற குவார்டரை வாங்கி கொடுத்துட்டேன். குவார்டர் குடிச்சாவோ உனக்கு ஒண்ணுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வாடி பண்ண. சரி ஏதாவது பண்ணுவோம். இப்பெல்லாம் சாப்பிடவே முடியலடா. ஏன் நேற்று எதுவும் மட்டமான சரக்கு அடிச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இப்பெல்லாம் தூங்க முடியல. பெருசா ஏதாவது வியாதி இருக்கும், டாக்டர் போய் பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லவ்வா இருக்கும். அதான் காதல். காதல்ங்கிறது கரண்ட் போன நேரத்துல வர்ற கொசு மாதிரி. தூங்கவும் முடியாது, துரத்தவும் முடியாது. சூதானமா இருந்துக்கடா.